இப்படி அவர் மிகப்பெரிய அவரை மாதிரி இனி யாரும் முத்துராமலிங்கத்தவர் மாதிரி இனி யாரும் பிறக்க முடியாது அப்படிங்கிறது எங்களோட கருத்து. அவரை ஏன் நீங்க தூக்கி பிடிக்கிய அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு சொல்லுது. முத்துராமலிங்கத்தவர் எதுக்கு நீங்க தூக்கி பிடிக்கிய, நீங்க தானே ஜாதி தலைவர் ஆக்குனீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கேள்வி கேட்க எல்லாத்துக்கும் நான் சொல்லக்கூடிய ஒன்னே ஒண்ணுதான், திருப்பூர் கும்பம் இருக்கார்ல கொடியாத்த குமரன், அவரை யாருக்காவது தெரியுதா? யாராவது அவருடைய பிறந்த நாள் விழாவுக்கோ இறப்பு நிகழ்வுக்கோ யாராவது போறாங்களா? இது வரைக்கும் அது பப்ளிசிட்டி ஆயிருக்கா? வாஞ்சிநாதன் ஆஸ்துரையை சுட்டு கொண்டான், இளவம் மனைவியே விட்டுட்டு செத்தார்ல, அந்த வாஞ்சிநாதனை பத்தி ஏதாவது தெரியுதா? ஏதாவது இருக்கா? வேவூசியை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும், செக்கிழுத்து செம்மல் சமீன்ல இருந்தவர் கடைசியில் சாப்பாடு இல்லாம இறந்தார். அவரை பற்றிய பெருமைகள் எதுவும் பெரிய லெவலில் இருக்கா? இல்லையா? ஏன்னா அந்தந்த சாதி மக்கள் அவங்கள அந்த மக்கள் தூக்கி கொண்டாடலை. நாங்க முத்துராமலிங்கத்தவரை தூக்கி கொண்டாடாம பசுமுள்ள ஜெயந்தி கொண்டாடாம இருந்தவங்களே யாருக்காவது முத்துராமலிங்கத்தவரை தெரியுமா? யோசிச்சு பாருங்க. வர மாட்டாங்க, போக மாட்டாங்க. நாங்க 30 லட்சம் பேர் 40 லட்சம் பேர் அதில் கூடுதோம் அப்படின்னு சொன்ன உடனே தான் எல்லாரும் வராங்க. இந்த மக்களுடைய வாக்கு வங்கி வேணும் அப்படின்னு சொல்லிதான் எல்லாரும் வராங்க. அதுதான் இந்த பசுமோன். இந்த பசுமோன் புண்ணிய பூமியில நீங்க எல்லா பக்கம் பாருங்க, அழகு குத்தி ஒரு முருகப்பெருமானுக்கு என்னெல்லாம் செய்வோமோ அதெல்லாம் என் மக்கள் செய்வாங்க. எல்லாம் மாலை போட்டுருவாங்க, விரதம் இருந்துருவாங்க, அழகு குத்துவாங்க. அந்த 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 பார்த்தீங்கன்னா இந்த ராமநாடு மாவட்டமே விழாக்குளம் ஒன்று இருக்கும். அந்த 30 நாட்களும் ஒவ்வொரு இடத்துல நாடக கலை வச்சு மிக அருமையா இருக்கும். இப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு அவர் சொந்தக்காரர். அவருடைய ஜெயந்தி விழாவில் ஆளுகின்ற அரசுக்கும் நாங்கள் சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று தான், எங்கள் ஐயாவோட இதில் அரசியல் பண்ணாமல் அவருக்கான கோரிக்கைகள் உங்களுக்கு நிறைய நாங்கள் வச்சுருக்கோம். அதெல்லாம் அரசாங்கம் நிறைவேற்றணும். அதுதான் எங்களுடைய ஆசை.